பயம்லாம் கிடையாது. ஏன்னாக்கா அவ்வளவு பெரிய நாடு இந்தியா. இந்தியா கிட்ட எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. தப்பு செஞ்சவங்க அவங்க தான் அனுபவிக்கணும் அதெல்லாம், இல்லையா? இந்தியா தான் ஒரு நாட்டோடைய ஆர்மியிலயோ இல்ல போலீஸ்லயோ ஒரு பிரிவு மாதிரி தன்னுடைய நாட்டுல ஒரு தீவிரவாதத்தை வளர்த்து வரும். பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய செருப்படி. நம்ம பிரதமர் வந்து தாக்குதல் பண்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு. ஆனா பாகிஸ்தான் தாக்குதல் பண்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா மறுபடியும் ஃபைட்டு தான் நடக்கும். பின்னாடி வந்து கொலைத்தனமா சுட்டுட்டு போன இந்த தீவிரவாதிகளுக்கு அதே பெண்களை ராணுவத்துல வச்சு அவங்க கையால இந்த பதிலடி தாக்குதல் கொடுத்தது வந்து கண்டிப்பா இது வரவேற்கத்தக்கது. இந்தியா எடுத்திருக்க டிசிஷன் வந்து நல்லதுதான். என்ன ஒண்ணு, இந்த வார் வந்தா பப்ளிக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அந்த 26 பேரோட வழியை நாங்க அந்த செய்தியில பாக்குறப்ப நாங்க உண்மைக்கே கண் கலங்கிட்டோம். சுற்றுலா போன இடத்துல இந்த மாதிரி நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவி மக்கள் வந்து தாக்கப்பட்டது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது காலையில நாங்க இந்த செய்திகள்ல பாக்குறப்ப. சரியா, ஆரம்பத்துல எல்லா போரும் அச்சத்துல ஆரம்பிக்கும். ஆனா போரோட நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். மோடி தனிப்பாரு. இந்த தாக்குதல்ல இப்படி அடிபட்டு சாகுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு 1.5 முழம் கயிறுல தொங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வீர சாவு கிடைச்சிருக்கும். இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு எல்லாம். எந்த நாடாலும் நல்லா இருக்கணும். ஒருத்தர் வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், இல்லையா? ஒரு மக்களா இருந்து இப்ப நம்மளுக்கு ஆபத்து வரும், அது போல ஒரு கிளியரா இருக்கா? பயம்லாம் கிடையாது. ஏன்னாக்கா அவ்வளவு பெரிய நாடு இந்தியா. இந்தியா கிட்ட எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. தப்பு செஞ்சவங்க அவங்க தான் அனுபவிக்கணும் அதெல்லாம், இல்லையா? அப்படித்தானே இருக்கு. நம்ம பிரதமர் வந்து தாக்குதல் பண்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு. ஆனா பாகிஸ்தான் தாக்குதல் பண்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா மறுபடியும் ஃபைட்டு தான் நடக்கும். அது எந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி நடந்தா ஆமா, பாகிஸ்தான் அப்படி இறங்கி வந்து போர் மணிக்கு வந்துட்டனாக்கா இந்தியா சும்மா இருக்காது, இல்லையா? பதில் தாக்குதல் பண்ணுவேன்னு ஓரளவுக்கு அவங்க பயப்படுத்துறதா இது. முக்கால்வாசி அவங்க பயந்துதான் இதெல்லாம் சொல்றாங்க தவிர அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்தியாவை தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா இந்த வீரவாதம் வந்து அவங்க பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தான், அது ஒரு சந்தர்ப்பம் வரணும், இல்லையா? அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங் தானே. பொதுமக்களுக்கு வந்து எந்த பயம் கிடையாது. ஏன்னாக்கா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியன் ஆர்மியை பாகிஸ்தானால எதுவும் பண்ண முடியாது. அப்படி சைனா வந்து கூட அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கை வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க. வந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ராடு கண்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா வருவாங்க. இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதை வந்து நம்மளுமே வரவேற்கிறேன். இது தொடர்ச்சியா பயங்கரவாதத்தை ஆதரிச்சு பயங்கரவாத செயல்களை, அதாவது ஒரு நாட்டோடைய ஒரு ஆர்மியிலயோ இல்ல போலீஸ்லயோ ஒரு பிரிவு மாதிரி தன்னுடைய நாட்டுல ஒரு தீவிரவாதத்தை வளர்த்து வரும். பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய செருப்படி. அதுவும் இந்த ஒரு நிராயுதபாணியான ஒரு பெண்களுடைய கணவரை வந்து ரொம்பவும் கோழைத்தனமா கீழ்த்தரமா, அதாவது இன்னும் அசிங்கமான ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதாவது பின்னாடி வந்து கோழைத்தனமா சுட்டுட்டு போன இந்த தீவிரவாதிகளுக்கு அதே பெண்களை ராணுவத்துல வச்சு அவங்க கையால இந்த பதிலடி தாக்குதல் கொடுத்தது வந்து கண்டிப்பா இது வரவேற்கத்தக்கது. இது உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஆனா இது பாகிஸ்தானுக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் பெரிய செருப்படி. இது இந்த தாக்குதல்ல இப்படி அடிபட்டு சாகுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு 1.5 முழம் கயிறுல தொங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வீர சாவு கிடைச்சிருக்கும். ஆனா அசிங்கப்பட்டு அவங்க செத்தது வரவேற்கத்தக்கது. இனி வரும் காலங்கள்லையும் பயங்கரவாதங்களை வந்து முற்றிலும் வேறு இருக்கணும். என்ன விலை கொடுத்தாலும் பயங்கரவாதத்தை வேறு இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளவுதான். அவங்களால தாக்க முடிஞ்சதுன்னா 2 நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அவங்களால ஒர்த்து இல்லை. அவங்க அந்த அளவுக்கு நம்ம பேசுற அளவுக்கு பில்டப் பண்ற அளவுக்கு அவங்க ஒர்த்து இல்லை. எப்படி சொன்னாலும் அது நம்மள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு சகோதர நாடு தான். ஆனா தப்பான வழிகள்ல போய் தப்பா சிதைஞ்சு இன்னைக்கு சின்னாபண்ணமா இருக்காங்க. இனி வரும் காலங்கள்லயும் அல்லாவே கைவிட்டாரு அவங்கள. இனி வரும் காலங்கள்ல ரொம்பவும் மோசமான விளைவுகளை சந்திப்பாங்க. பல துண்டுகளாக பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும். திடீர் தாக்குதல மக்கள் நம்ம சந்திப்போம். நம்ம போர்க்காலங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கோம். 2000 காலகட்டங்கள்ல இது பண்ணி நம்ம தமிழர்களும் சரி இந்தியர்களும் சரி வந்து போர்களை வந்து போர் வந்து நம்மளுக்கு புரியுது இல்லை. போரையெல்லாம் பல போர்களை கடந்துதான் வந்திருக்கோம். சப்போஸ் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் வந்ததுன்னா அதையும் நம்ம மனிதர்கள் வந்து ஒற்றுமையே இந்தியர்கள் வந்து வென்றுடுவோம்.
இது ஒரு இந்தியர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது அசால்ட்டா சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். என்ன இழப்புகள் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து அழிஞ்சே போயிடும். நம்ம மேல தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சா கூட பாகிஸ்தான்ங்கிற ஒரு இது வந்து வரலாற்றுல நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாறு தான் படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்தியா எடுத்திருக்க டிசிஷன் வந்து நல்லதுதான். அவங்களுக்கு வந்து இந்த தீவிரவாதிகள் கொஞ்சம் பயம் இருக்கணும். அதனாலதான் கொஞ்சம் இது நம்ம பண்றது கரெக்ட் தான். இதுதானே சார் அது மனநிலைமை வந்து வாரில் எவ்வளோ நடக்குது, பார்டர் எல்லாம் எவ்வளவு நடக்குது. இது ஒரு டமாதானே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாங்க. நம்ம வந்து பயம் இருக்கணும், நம்ம மேல இந்தியா மேல பயம் இருக்கணும். அதுதான் சார். இப்போ பதிலடி கொடுக்கறது வந்து கருத்து இல்லை சார். நம்மளுடைய எல்லா தகுதி நம்மளாண்ட இருக்கு. இந்தியா கிட்ட எல்லாமே எல்லா தகுதி நம்மளாண்ட இருக்குது. கண்டிப்பா நம்ம அதுக்கு மேல பதிலடி கொடுத்து சான்ஸ் இருக்கு. 71 வாரெல்லாம் அவங்க எவ்வளவு தோத்துத்தானே இருக்காங்க. இன்னும் மட்டும் அவங்க பயப்படாங்க. என்ன ஒண்ணு, இந்த வார் வந்தா பப்ளிக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதுதான் பப்ளிக் தான் அது ஆகுறாங்க. எல்லாமே மிச்சங்கள்லாம் சேஃபா இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையாகிறவங்கலாம் வந்து இருக்காங்களா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. விலைவாசி ஏறிடும், நடுத்தர மக்கள் பாதிப்பு. பதிலடி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா எந்த அப்பாவி பொதுமக்களும் பாதிக்காம இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அங்க இருக்கவங்களும் மக்கள் தானே, அப்பாவி மக்கள். இந்த 26 பேர் எப்படி நம்ம இழந்துட்டு நம்ம தவிக்கிறோம், அது மாதிரி அங்க யாரும் அப்பாவி மக்கள் யாரும் பாதிக்கப்படாம இந்த நடத்தின இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க இருப்பிடத்தை நாசம் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நம்ம முப்படைகளும் வந்து ரொம்ப இனிமேதான் கவனமா இருக்கணும். அவங்க பதிலடி கொடுக்குறோன்னு அவங்க வாலண்டியரா சொன்ன பின்னாடி நம்ம இன்னும் கவனமா இருக்கணும் நம்ம எல்லை பகுதிகளில். ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லா மேல் மட்டத்துல பிரதமர்ல இருந்து எல்லா கடைக்கோடி மக்கள் வரைக்கும் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும்ன்றதான் இது வலியுறுத்துது. இந்த கருத்து வந்து பதிலடி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த தீவிரவாதிகளோட இடத்த தாக்கப்பட்டதுன்னு காலையில நாங்க நியூஸ்ல பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த 26 பேரோட வழியை நாங்க அந்த செய்தியில பாக்குறப்ப நாங்க உண்மைக்கே கண் கலங்கிட்டோம். அவங்க இடத்துல எப்படி இருந்திருக்கும் ஒரு பிரெட்வின்னர், அந்த குதிரை வீரனை இழந்துட்டு தவிக்கிற குடும்பமோ, சுற்றுலா போன இடத்துல இந்த மாதிரி நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவி மக்கள் வந்து தாக்கப்பட்டது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது காலையில நாங்க இந்த செய்திகள்ல பாக்குறப்ப. சரியான பதிலடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 3 ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் நானு. இன்னும் நம்மளோட மக்கள்லாம் கொஞ்சம் ஆர்வமா ஆர்மியில இறங்கி நம்ம இளைஞர்கள்லாம் இறங்கி நம்ம இந்திய நாட்டை வந்து காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா தான் தாக்குதல் நடத்துனது தப்பான விஷயம் சொல்றேன். இந்தியர்கள் மேல தாக்குதல் நடத்துறது தப்பு தான். அவங்க வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் இன்னும் அச்சத்துல தான் இருப்பாங்க. இந்த அச்சங்கிறது தற்காலிகம் தான். சரியா, ஆரம்பத்துல எல்லா போரும் அச்சத்துல ஆரம்பிக்கும். ஆனா போரோட நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும். மோடி தனிப்பாரு.